பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார் பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ அரூபியே வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ அரூபியே வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ அரூபியே இவ்வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல
பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ அரூபியே வேளை ஆடியார் நெஞ்சம் வாரிரோ. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. May the good Lord richly bless you as we come around God's Word to see what God has to communicate unto us. Let's look up unto the Lord in prayer. Our gracious, loving Heavenly Father, we thank you. You are the God of truth, God of holiness, the only true living God as you are. We ask you even now as we come around your infallible Word, you by your Spirit will expound the truth contained therein. The truth might not just be, Lord, applied to our mind, but more than that to our lives, Lord. We pray that you will sanctify your word to our hearts, that we will be a sanctified people living according to the truth of your word. Bless us this day, we pray, in Jesus' precious and lovely name. Amen. We'll continue our study from the book of Revelation concerning the Lord's address to the 7 churches. வெளிப்படுத்தலில் இருக்கிற 7 சபைகளுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை தியானிப்போம். அதில் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் சிந்திப்போம். The 7 churches of Revelation. In part 1 we saw that the introduction and the Lord's address to Ephesus church. முதல் பகுதியில் 7 சபைகளில் முதல் சபையாக இருக்கிற எபேசு சபைக்கு கர்த்தர் கூறின காரியங்களை பார்த்தோம். அதோடு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கான ஒரு முகவரையும் பார்த்தோம். The second part we are going to see 2 more churches, the Lord's address to Smyrna and to the church that was at Pergamum. ஸ்மிர்னா சபைக்கும் அடுத்தது பெர்கமோ சபைக்கும் இருக்கிறதை இந்த பகுதி 2வது பகுதியில் பார்ப்போம். What we must know is the 7 churches existed in the first century. The Lord's direct address to the 7 churches according to the conditions prevailing there at that time, they are applicable to all the churches, universal churches, till the Lord comes. How the things Paul and other apostles wrote to other churches like Romans and Galatians and Corinthians and all that are applicable to us till the Lord comes. So also the Lord's direct address to the 7 churches in the book of Revelation are applicable to the church universally till the Lord Jesus Christ returns for his church. பவுல் மற்ற அப்போஸ்தலர்களாக எப்படி மற்ற சபைகளுக்கு எழுதினார்களோ அந்த நிருபங்கள் ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர் என்ற நிருபங்கள்லாம் அந்த சபையினுடைய சூழ்நிலைக்கு எழுதினது அந்த காலத்தில் பொருந்தினது மட்டுமல்ல, தேவ வார்த்தையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உலகளாவிய சபைக்கு எப்படி அவர் வரும் வரைக்கும் பொருந்துமோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7 சபைகளுக்கும் சொன்ன காரியங்கள் அப்பொழுதிருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லப்பட்ட காரியங்கள் அப்பொழுதிருந்த அந்த 7 சபைகளுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய அவருடைய சபைக்கு கர்த்தர் வருமளவும் இங்கு சொல்லப்பட்ட காரியங்கள் சத்தியங்கள் பொருந்தும். So in part 2 we'll see the word of God. Unto the angel of the church in Smyrna write, these things says the first and the last, which was dead and is alive. I know thy works and tribulation and poverty, but thou art rich, and I know the blasphemy of them which say they are Jews and are not, but are the synagogue of Satan. Fear none of those things which thou shalt suffer. Behold, the devil shall cast some of you into prison, that you may be tried, and you shall have tribulation 10 days. Be thou faithful unto death, and I will give thee a crown of life. He that hath an ear, let him hear what the Spirit says unto the churches. He that overcomes shall not be hurt of the second death. ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும்
மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. In all these 7 churches addressed, the Lord is not rebuking each and every church. The Lord rebukes where rebuke was necessary, and that He does it with His love for the church. He says, as many as I love, I rebuke and chasten. Right. Like as a father pities, like as a father rebukes the child for the benefit of the child. Right. So the Lord over His people. He rebukes in order to correct them, in order to bring them closer, in order to sanctify them. 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களில் எல்லா சபைகளையும் கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறதில்லை. ஆனால் அவர் கடிந்து கொள்ளுதல் அவருடைய அன்பிலே செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். So among the 7 churches, there are 2 churches which are not rebuked but receive commendation from the Lord. இந்த 7 சபைகளில் 2 சபைகள் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதில்லை, அதற்கு பதிலாக அவர்களை மெச்சி பேசுகிறார். அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து, அவர்களுடைய நிலைமையை குறித்து அவர் உயர்த்தி பேசுகிறார். The Lord doesn't rebuke always. Where appreciation and commendation is necessary, the Lord is quick to encourage His people. எப்பொழுதுமே கடிந்து கொள்வார் என்று நாம் நினைக்கக்கூடாது. எங்கு அவர் செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டியதை சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறாரோ அங்கு செய்ய அவர் தாமதிக்கிறதில்லை என்பதையும் பார்க்கிறோம். Smyrna is the first church where the Lord has nothing to rebuke, but He gives us a word of exhortation and commendation about their faith. அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து குறை சொல்லாமல் அவர் அதை குறித்து பாராட்டுதலை தெரிவிக்கிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஸ்மிர்னா சபையில் Smyrna was the next church after Ephesus, as you see in the picture there. படத்தில் பார்க்கிறது போல எபேசுக்கு மேலாக வடபகுதியில் இருக்கிற ஸ்மிர்னா என்று சொல்லப்பட்ட சபை இருந்தது. This is the modern day Turkey, the map. It was known as Asia Minor in those days. ஆசியா அல்லது ஆசியா மைனர் என்று சொல்லப்பட்ட பகுதி இப்பொழுது துருக்கி நாடாக இருக்கிறது. What we must understand is all the 7 churches that existed in those cities, the cities are there even today, right? அந்த 7 சபைகள் இருந்த அந்த இடங்கள் இப்பொழுதும் இருக்கிறது. So Smyrna was a place what is now known as Izmir today. ஸ்மிர்னா என்று முதல் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட அந்த இடம் இப்பொழுது இஸ்மீர் என்று சொல்லப்பட்ட இடமாக நவீன பட்டணமாக இருக்கிறது. இட்ஸ் அ மாடர்ன் சிட்டி இன் டர்க்கி. தி அகோரா ஆஃப் ஸ்மிர்னா, த மார்க்கெட் பிளேஸ் இன் த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சர்ச் that existed, the remains of all these buildings are the proof of the church that existed in Smyrna. முதல் நூற்றாண்டில் இருந்த ஸ்மிர்னாவுடைய நிலைமையை அறிந்து கொள்ளும்படியாக இடிந்து போன கட்டிடங்கள் அவைகள் இன்றைக்கும் காணப்படுகிறவைகளாக இருக்கின்றன. அவைகள் நான் அந்த காலத்தில் இருந்த சபைக்கும் ஸ்மிர்னா பட்டணத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றன. See, along with the 2000-year-old destroyed buildings of the first century, you find the modern buildings also. நவீன கட்டிடங்களையும் பார்க்கிறோம்,
இப்பொழுது இருக்கிற துருக்கியிலே இந்த இஸ்மீர் என்று சொல்லப்படுகிற பட்டணத்தில் ஸ்மிர்னாவாக இருந்த கட்டடங்கள் எல்லாம் இடிந்து போன நிலையிலே அவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறது இந்த படத்தில் பார்க்கிறோம். Smyrna was a persecuted church. உபத்திரவப்படுத்தப்பட்ட சபையாக ஸ்மிர்னா இருந்தது. It was a prosperous city as far as the city was concerned, but the church was in poverty because of the persecutions they were experiencing. ஸ்மிர்னா பட்டணம் பெரிய பட்டணமாக வசதியுள்ள பட்டணமாக இருந்தது. ஆனால் ஸ்மிர்னாவில் இருந்த கிறிஸ்துவனுடைய சபையோ தரித்திரமாக அல்லது ஏழ்மையான நிலையிலே காணப்பட்டது. ஏனென்றால் அந்த சபையானது உபத்திரவத்தின் மூலமாக சென்றதுனால அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே தரித்திரம் என்று சொல்லலாம், வறுமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட போது, அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து அவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட போது, அவர்கள் உபத்திரவ காலத்தில் மற்றவர்கள் பட்டணத்திலிருந்து வந்து வீடுகளிலே புகுந்து அவர்கள் வைத்திருந்த பொருட்களை, அவர்களுடைய பணங்களை எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு வாரி கொண்டு போவார்கள். Like we find in a modern days, rioters, coming in, then breaking down the shops and other things and running away with all the stuff. So in the first century also, the persecution for the Christians was such that the rioters will come and then enter the houses and all their belongings will be taken away by them. So they not only they lost their belongings, wealth and other things, but they were forced to work for meager wages in order for them to sustain themselves, and they had to live in a very, very poor manner, eating cheap food, and thereby the church was in such poverty condition, so to say. அவர்கள் அப்பேற்பட்ட உபத்திரவத்தின் காலத்தில் சபை விசுவாசிகளின் வீட்டிற்குள்ளாக வந்து மற்றவர்கள் வந்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்களுடைய பொருட்கள், பணங்கள் இவைகள் எல்லாவற்றையும் வாரி கொண்டு போனபடியால் அவர்களோடு சண்டை போடவோ அவர்களை எதிர்க்கவோ இல்லாத இந்த விசுவாசிகள் எல்லோரும் ஒரு ஏழ்மையான நிலையிலே இருந்து அவர்கள் தாழ்மையான வேலையை செய்து அவர்கள் ஜீவிக்கும்படியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நிலைமை இப்படியாக ஒரு தரித்திரத்தை போல காணப்பட்டது. But the Lord says, I know your poverty, he says, but you are rich. You are not in poverty. See. Even though materially, physically, seems as though you are poor, poverty stricken. But as I see, you are rich. And what a vision, what a commendation to receive from the Lord himself. உன்னுடைய தரித்திரத்தை நான் அறிவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஆனால் அதை தரித்திரமாக சொல்லாமல் அவர்களுடைய விசுவாசம், அந்த அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். ஐப்பட்ட ஐஸ்வர்யம் ஆண்டவருடைய கண்களில் என்றதை பார்க்கிறோம். How the faith in the Lord is the riches of heaven in the sight of the Lord, right? So he says to the persecuted church in Smyrna, I know you are suffering, I know you are poor, but as I see, you are rich in Christ, you are rich in the faith towards God, and that's what we need even today. இந்த காலத்திலும் நமக்கு அப்பேற்பட்ட பாராட்டுதலே தேவையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலைமை நமக்கு இருப்பதாக. தரித்திரராக பொருள் இல்லாமல் பணம் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவர் மேல் இருந்த பக்தி அவர்களுக்கு குறையவில்லை, அன்பு தணியவில்லை. In Ephesians it was different. They had everything and the Lord was rebuking them that they had lost their first love. எபேசு சபையில் அவர்கள் எல்லாம் இருந்தும் ஐஸ்வர்யவான்களாக இருந்தும் அவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளும்படியாக ஆதி அன்பை விட்டாய் என்று சொல்லும்படியாக இருந்தது. But here
the church in Smyrna, they were suffering persecution, and they were also in need of material things. But with all that, the Lord is saying, I don't see your poverty so much, I see your faith, I see you are rich towards God. And what an appreciation that is, right? அதனால் கர்த்தர் பார்க்கும் பொழுது அவர்களை ஏழைகளாக பார்க்காமல், தரித்திரர்களாக பார்க்காமல், அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, விசுவாசத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, விசுவாசத்தினால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பாராட்டுதலை தெரிவிக்கிறார். Would to God that our faith will increase, well pleasing to God by this example. இப்பேற்பட்ட ஸ்மிர்னா சபையை ஒரு மாதிரியாக கொண்டு நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பாராட்டுதல் பெறும்படியாக அவர் மேல் இருக்கிற அன்பும் பக்தியும் பெருகுவதாக. Many times we are contented, we are happy when we have a lot of money, when we have the materialistic needs, the things of this that are needed for our present life. But as God sees, He looks at our heart, we see that we are in Christ, and He wants our faith to increase, and He wants us to be rich towards God. நாம் நம்முடைய வசதிகள், நம்முடைய இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் நாம் அதிகமாக நமக்கு தேவைப்பட்ட அளவு இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், குறைவுபடும் பொழுது நாம் துக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நாம் அவரிடத்திலே எந்த நிலையிலும் ஐஸ்வர்யமானவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். And then the Lord says, their fellowship within the congregation, the family was rich indeed. They endured mistreatment and misjudgment by other people of the city. அதனால் விசுவாசம் இல்லாத அந்த பட்டணத்தின் ஜனங்கள் இவர்களை பார்த்து இவர்களை குறித்து தவறாக எண்ணம் கொண்டு தவறாக இவர்களை நடத்தி வந்தார்கள். அதனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவருடைய விசுவாசம் குறையாமல் இருந்தது என்பதை பார்க்கிறோம். The Lord says, I know the blasphemy of them which say they are Jews and are not, but are the synagogue of Satan. What a statement that is. Right? தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். Nothing shall escape the eyes of our Lord. No bluff can stand before Him. ஆண்டவருக்கு தெரியாதது என்பது எதுவுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அவருக்கு முன்பாக எந்த பொய்யும் நிற்க முடியாது. He is God, He is omniscient. அவர் தேவனாக இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். He says in the among the church, the persecuted church, those who are persecuting, I know the blasphemy of them which say they are Jews. யூதர் என்று சொல்லிக்கொண்டு யூதர் இல்லாதவர்கள் செய்கிற தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். How come there some people were calling themselves Jews? Actually they were not Jews. Why they were doing that? எதற்காக தங்களை யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு யூதர் அல்லாதவர்கள் இப்பேற்பட்ட தூஷணத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். See, the synagogue of Satan has always been existing. The Lord calls them as the synagogue of Satan. This is the way Satan works. தேவ ஜனங்களைப் போல தங்களை பொய்யாக நடத்தி கொண்டு காட்டிக்கொண்டு இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தில் Satan always camouflages. Satan always is the duplicator. எப்பொழுதுமே பொய்யாக மறைமுகமாக செய்கிறது தான் சாத்தானுடைய வேலை. In John's Gospel we read in 8th chapter, the Lord is speaking to the unbelieving Jews. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரை விசுவாசியாத யூதர்களிடத்தில் பேசினதை யோவான் 8:37 வாசிக்கிறோம். First he says to them, I know that you are Abraham's seed. I know.
நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் என்று யோவான் 8:37 அவரோடு தர்க்கம் பண்ணின யூதர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். After some verses, in verse 44, he says, "You are of your father, the devil, and the lusts of your father you will do. He was a murderer from the beginning, and abode not in the truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks of his own, for he is a liar and the father of it." நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். 44வது வசனத்தில், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். When the Lord was speaking to the men who call themselves Jews, he said, "I know you are Abraham's seed." In other words, I know you are the descendants, the physical descendants of Abraham. Abraham, Isaac, Jacob, and Jacob's 12 sons. And then the tribe of Judah, they were all the physical descendants. Thereby, they were the Abraham's seed. இவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் வழியிலே அவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் என்று ஆபிரகாமுக்கு ஈசா, ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபு மூலமாக வந்த 12 கோத்திரங்கள் யூதாவிலிருந்து வந்தவர்கள் என்பதை அறிந்த, அப்படியாக நீங்கள் சந்ததி என்பதை நான் அறிவேன் என்று முதலிலே சொல்கிறார். They did not have the faith of Abraham. They did not have that belief of Abraham. And Abraham was called the friend of God. Abraham was living in total fellowship with the Lord. And we read all that in the book of Genesis. ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் எப்படி தேவனை தொழுதுகிறான், எப்படி விசுவாசத்தில் காணப்பட்டான், தேவனுக்கு நண்பன் என்று சொல்லக்கூடிய, சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தான் என்பதெல்லாம் பார்க்கிறோம். But these people, they did not have that kind of faith. They did not believe in the Jehovah God. They did not believe in the God of Abraham, even though they were the physical descendants. See, their faith, their life, their manner of life completely was different or just the opposite of Abraham. Abraham வாழ்ந்த முறைக்கு, அவருடைய விசுவாசத்திற்கு, அவருடைய பக்திக்கு எல்லாம் முரண்பட்டதாக, எதிர்மறையாக இருந்தது இவர்கள் இந்த யூதர்களுடைய காரியங்கள். That's why the Lord says, "You are of your father the devil, and the lusts of your father you will do. He was a murderer from the beginning, and abode not in truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks of his own, for he is a liar and the father of it." உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So even though they were physically the descendants of Abraham, but by their faith, by their action, by their non-devotion, they were showing they were not the children of Abraham. They didn't have the same spirit. They didn't have the same manner of worship. But instead, they were exactly the opposite. They were all devilish in their faith towards God. அதனால் இவர்கள் அந்த இயேசுவோடு தர்க்கம் செய்த யூதர்கள், அவர்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியிலே சரீர பிரகாரமாக வந்தவர்களாக இருந்தாலும் உள்ளத்திலே அவர்கள் எதிர்மறையான காரியங்கள், விசுவாசம் இல்லாத காரியங்களை கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமினுடைய விசுவாசமோ அவனுடைய பக்தியோ இல்லாமல் இருந்தவர்கள் என்பதை ஆண்டவர் இங்கே எடுத்து சொல்கிறார். More than that, he says, "You are of your father the devil," right? They were not of the spirit. பரிசுத்தாவினால் அவர்கள் வந்தவர்கள் அல்ல, அதுக்கு பிறகு பிசாசினால் வந்தவர்கள். And he was a liar and the father of it. When he speaks, the lie comes out on its own. அவன்
பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடியால் அவன் பேசும்போது பொய் சரளமாக அவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை இயேசு சொல்கிறார். அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்தவர்கள் என்று சொல்கிறார். ஸோ not only these people were there, the satanic people, but the Sanhedrin was the one, the council, the 70-member leadership was among the Jews, was the one that put Jesus and also his apostles later on to death. Right. இயேசுவை சிலுவையில் அறையும்படி பிலாத்துவினிடத்தில் கொடுத்தவர்கள் இந்த சன்னதிரி ஆலோசனை சங்கத்தில் இருந்த யூதர்கள். அவர் he came unto his own and his own received him not. அவர் தனக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், நானும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர்கள் பிலாத்துவினிடத்தில் கொடுத்து பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படியாக செய்தது மட்டுமல்ல, பிறகு வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களையும் அவர்கள் சாகடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். That Sanhedrin went on even after Jesus' death, and during the 1st century and 2nd century it continued generation after generation till about 425 AD. Even though the Jerusalem was destroyed, burnt up and all that, and they were removed out of the land of Israel or Judea, yet the Sanhedrin in different places they continued till 425 AD. And they continued in the city of Tiberias. திபேரியோ என்று சொல்லப்படுகிற பட்டணத்தில் 425 வருடம் வரைக்கும் எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு யூதர்கள்லாம் அந்த இடத்தை விட்டு அகற்றப்பட்டாலும், அவர்கள் தேசமில்லாமல் அவர்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டால் கூட, இந்த சன்னிதிர ஆலோசனை சங்கம் என்பது தொடர்ந்து 425வது வருடம் வரைக்கும் இயங்கிக் கொண்டு வந்தது. And after that it ceased, and did know what happened to that. It stopped and it did not function. No evidence of it. அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன ஆனது என்பது தெரியாது, அவர்கள் எப்படி மறைந்து போனார்கள் என்பதும் தெரியாது. But 1600 years later on, recently 2004 October 13th, almost after about 1600 years of absence, the Sanhedrin again has been formed in the modern Israel, right, Jewish state and the religion. So this was inaugurated by a group of rabbis in the same place, Tiberias. அதே டைபேரியஸ் என்று சொல்லக்கூடிய திபேரியோ என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் சுமார் 1600 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது கடந்து சென்ற 2004வது வருடம் அக்டோபர் 13ஆம் தேதி மறுபடியுமாக யூதர்களுக்கு ஆலோசனை சங்கமாக இருக்கிற அந்த சன்ஹெட்ரின் சங்கமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது, மறுபடியுமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். They crucified the Messiah, the Lord Jesus Christ. Now this Sanhedrin is revived. What for? To bring their own Messiah, their own Christ. Right? முதல் நூற்றாண்டில் இருந்த அந்த ஆலோசனை சங்கம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தது, அவரை ஒப்புவித்தது. 2000 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கிற இந்த ஆலோசனை சங்கம் என்ன செய்ய போகிறது? அவர்கள் தங்களுக்கென்று விரும்புகிற தங்களுடைய மேசியாவை கொண்டு வரும்படியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். So what the Lord said, the synagogue of Satan, they were calling themselves Jews, but they are not. And why? They were the synagogue of Satan, Satan working through the Jews to destroy or seeking to destroy the purpose of God concerning God's people. தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய ஜனங்களையும் அழிக்கும்படியாக அந்த பிசாசானவன் அவர்கள் யூதர் அல்லாதவர்கள் மூலமாக, அந்த கூட்டத்தினர் மூலமாக அவன் கிரியை நடப்பிக்கிறான். அன்றைக்கு கிரியை நடப்பித்தது மட்டுமல்ல, இன்றைக்கும் கடைசி நாட்களிலும் அவர் செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். The synagogue of Satan is existing even today. Right? அந்த சாத்தானின் கூட்டமானது கடைசி நாட்களில் கிறிஸ்து வருகிற இந்த சமயங்களிலும் அவன் அதிகமாக கிரியை நடப்பிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். And the Lord says to the church in Smyrna, He is warning them, He is cautioning them as to what's going to happen. வரப்போகிறவைகளை குறித்து ஸ்மிர்னா சபைக்கு எச்சரிக்கை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு
உபதேசம் கொடுக்கிறார். The devil shall cast some of you into prison, that you may be tried. You shall have tribulation 10 days. Be faithful unto death. I will give you a crown of life. பிசாசானவன் நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். The devil is at work, he says. The synagogue of Satan is his instrument, and so the devil is at work attacking you. பிசாசானவன் இந்த சாத்தானின் கூட்டத்தின் மூலமாக உனக்கு எதிராக கிரியை நடப்பிக்கிறான் என்று ஸ்மிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். And he is attacking you and he is going to cast some of you into prison. அதனால் அவன் உனக்கு எதிராக செய்கிறது மட்டுமல்ல, உங்களில் சிலரை காவலில் போடப் போகிறான் என்று. The Lord is cautioning beforehand as to what was going to happen. பின்னாடி நடக்கப் போகிறவளை முன்கூட்டியே அறிவித்து அவளுக்கு கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கிறார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். You shall have tribulation 10 days, right? So that does not mean the tribulation that the Lord is not referring to the tribulation that's about to come, which should happen after the rapture of the church according to our faith. நாம் விசுவாசிக்கிறபடி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வரப்போகிற உபத்திரவத்தை குறித்து, மகா உபத்திரவத்தை குறித்து ஆண்டவர் இங்கு சொல்லவில்லை. Tribulation here is referred to as the test of their faith. He shall cast some of you into prison that you may be tried. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை, எல்லோரையும் அல்ல, உங்களில் சிலரை பிசாசானவன் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். See, so it was a trial or a test for the faith of the Smyrna church. ஸ்மிர்னா சபையில் இருந்தவர்களுக்கு அவர்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும்படியாக வருகிற உபத்திரவமாக இருக்கிறது. And it's a short-lived one. 10 days you shall have tribulation, right? Which happened later on in the life of the Smyrna church. அவர் ஸ்மிர்னா சபையினுடைய நாட்களில் பிறகு நடந்த சம்பவமாக இருக்கிறது. They went through severe persecution and tribulation, and they endured the tribulation. அந்த உபத்திரவத்தின் மூலமாக அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள், உபத்திரவத்தை தாங்கி கொண்டார்கள், உபத்திரவத்தில் விசுவாசமாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். So God allowed this satanic test. இப்பேற்பட்ட பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஆண்டவர் ஏன் அவர்களுக்கு அனுமதித்தார் என்பதை பார்ப்போம். நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, in order that you may be tried or you may be tested. Why the trial, the tests are common, right? சோதிக்கப்படுகிறது என்பது, நம்முடைய விசுவாச சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சாதாரணமான காரியம். When not all that glitters is gold, but when we see something, a piece of metal that glitters, to see if it is really gold, we try to rub it against a hot stone or something. ஒரு மின்னுவதெல்லாம் பொன்னதெல்லாம் சொல்லப்பட்ட போது, ஒரு சிறிய ஒரு உலோகமானது நம்முடைய கையில் கிடைத்தால் அது பொன்னா என்னன்னு பார்ப்பதற்கு நாம் உரசி பார்ப்போம். And the quality is revealed through the test. சோதிக்கப்படும் பொழுது தான் அதனுடைய தன்மையானது வெளிப்படுகிறது. God allows, even though the enemy is there seeking to destroy, God doesn't allow the believers to be destroyed, but God allows the enemy to test the faith of the believers. பிசாசானவன் நம் விசுவாசிகளை அழிக்க முற்படலாம், ஆனால் அழிக்கும்படியாக ஆண்டவர் அவனுடைய கரத்தில் விசுவாசிகளை கொடுக்கறதில்லை. அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படியாக, அவர்களுடைய விசுவாசம் இன்னும் பரிசுத்தமாகப்பட, இன்னும் ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தி பெருகும்படியாக, அந்த சோதனையின் மூலமாக அவர்களுடைய விசுவாசம் எத்தன்மையானது என்று வெளிப்படும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார் பேர்பட்ட சோதனைகளை. So we must know
God doesn't test us with the intention that we might fall. நாம் அந்த சோதனையில் விழுந்து போய் விடும்படியாக தேவன் நம்மை சோதனைக்குள்ளாக நடத்துகிறதில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். God allows, and He knows how far we shall endure, and so much only He will allow to be tested. Our God is a sovereign God. நம்முடைய தேவன் ராஜரீகம் பொருந்தினவர், எல்லாவற்றையும் அறிவார், எல்லாம் அவரால் முடியும், அவரால் ஆகக்கூடாது ஒன்றுமில்லை. He is such a sovereign God. He is in complete control. He knows everything, and He determines in our lives all that pertains to us. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் நியமிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன நடக்கணும், என்னென்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நியமனம் செய்கிறார். The place with regard to our placement, our condition, right? நாம் இருக்க வேண்டிய இடம். These believers were there kept in Smyrna. They were not in some other city, right? That's God's wisdom. He in His sovereignty, He had chosen them to be in such and such place at such and such time, right? அவர் தன்னை பேர்பட்ட விசுவாசிகளை ஸ்மிர்னா என்ற இடத்துல வைத்து அவர்களை விசுவாசத்தில் நடத்துகிறார். அவர்களை வேறு இடத்துல வைக்காமல் இங்கு வைத்திருக்கிறதுனுடையும் அவருடைய ராஜரீகத்தை காட்டுகிறது. அவர்களுடைய நிலைமை ஒருவன் ஐஸ்வர்யனாக இருப்பதோ அல்லது தாழ்மையாக ஏழ்மையாக இருப்பதோ தேவன் நியமனம் செய்கிறார். ஸோ we should not think why God has made me like this. ஏன் என்னை தேவன் இந்த மாதிரி வைத்தார்னு நாம் கேட்க முடியாது. அவர் ராஜரீகம் பொருந்தினவர், நம்ம மேலே சர்வ அதிகாரமும் உடையது அவரது. அதனால் அவர் நம்முடைய நன்மையை கருதி அவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். The condition whether the believer is poor or rich, these conditions, it doesn't come. God whom He likes, He makes rich. God keeps the poor also. The poor believers in Smyrna were appreciated for their faith. See, and God did not leave them in their poverty-stricken condition. What was necessary for them, God was providing. தேவன் அவர்கள் தரித்திரமான நிலையில் இருந்தாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடாமல் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அவர்களை பராமரித்து நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். அதனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த நிலையில் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். Second, God also allows trials and tests in the life of a believer. தேவன் அவர் ராஜரீகம் பொருந்தினவராக இருக்கிறபடியால் விசுவாசனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு அவைகளை அனுப்புவது, அவர்களை அனுமதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. God's word says He knows how far we can endure, how to what extent the test can go in our life, right? He will not allow us to be tempted beyond our capacity or ability. நாம் எவ்வளவு தூரம் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆதலால் அவர் அந்த சோதனையிலும் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக, நமக்கு நம்முடைய காரியத்தை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். சோதனையை பார்த்து நாம் மறந்து விடக்கூடாது. We should not be scared or afraid of the trials and tests that come our way. They are all with a good intention God allows, so that our faith might be purified, we will be made stronger, God will be glorified, and all that. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக, நம்முடைய விசுவாசம் உயரும்படியாக கர்த்தர் சில வேளைகளில் இவைகளை அனுமதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். And nothing that God does not allow will ever come our way. தேவன் அனுமதியாத எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வராது என்பதை உணர வேண்டும். Also we must know the trials and tests are in our faith life are God allowed for our benefit and for His glory. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை என்னவாக இருந்தாலும் அது தேவன் அனுமதித்ததாக இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக, நம்முடைய நன்மைக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் தேவன் அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் உணர வேண்டும். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம் கூட இருந்து நாம் விழுந்து விடாமல் நம்மை தாங்குகிறவராக, நம்மை நடத்துகிறவராக, போஷிக்கிறவராக இருக்கிறார் என்பதையும் உணர வேண்டும். God allows not only trials and tests in our lives, but also when we go through that, He will sustain us, He will uphold, He will provide what is necessary, and He will not let us down. God, the sovereign God, is absolutely faithful God. தேவன் ராஜரீகம் பொருந்தினவராக இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில்
உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். What is faithfulness? He is committed to us completely. What he has planned, what he has purposed in our lives, he is well able to accomplish, and he is able to bring us through whichever path he brings us through. எப்பேற்பட்ட பாதையில் அவர் நம்மை கொண்டு வந்தாலும் அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக, அவர் நம்மிடத்தில் முழுமையாக நமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்கணும். God is committed to us. நமக்கென்று தேவன் நம்முடைய தேவனாக அவர் நம்மை முழுமையாக தம்மை தாமே நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். So this faithful God, because he is committed to us so much, he is faithful to us, and he wants us as his children to be faithful to him also. அவர் எப்படி நம்மிடத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவரிடத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That's why he is telling the church in Smyrna, be thou faithful to the end unto death, right? அதனால் மரண பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாயிரு என்று சொல்கிறார், right? So the faithful God wants only faithful people. When it is said God is faithful, it means he expects his people to be faithful as well to him, because they are his children. தேவனுடைய ஜனம் அவருடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறபடியால் தேவன் எப்படி அவர்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோலவே அவர்களும் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். To have the father's nature, and as the father loves the children, so the father expects the children to love him the same manner. தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதுபோலவே தேவனைப் போல பிள்ளைகளும் இருக்கும்படியாக அவரிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படியாக அன்பில் நிலைத்திருக்கும்படியாக விரும்புகிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். Be thou faithful unto the end. முடிவு பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாயிரு. Then I will give you the crown of life. ஜீவ கிரீடத்தை அப்பொழுது நான் கொடுப்பேன். The end or death is not the end for the believer. Be thou faithful unto death. I will give you the resurrection. He is not just dead and gone. நீர் மரண பரியந்தம் நீர் உண்மையுள்ளவனாயிரு, ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது மரணம் அவரை அழித்து விடுகிறதாக அல்ல, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து தேவனிடத்திலிருந்து அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். So God promises, when you are faithful even unto the point of death, he is the one to raise you up and then to reward you. Hallelujah. அதனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உண்மையாக மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது மரணம் நம்மை ஆட்கொள்ளாமல் மரணத்திலிருந்து நம்மை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்து நமக்கு ஜீவ கிரீடத்தையும் கொடுத்து அந்த பலனையும் நாம் அனுபவிக்கும்படியாக அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வருவார் என்பதை சொல்லுகிறார். So the promise here for those that are faithful till the end, till the last breath. அதனால் கடைசி மூச்சு வரைக்கும் உண்மையுள்ளவராக ஆண்டவரிடத்தில் இருக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதலும் அதற்கு ஏற்ற பலனும் கிரீடம் ஜீவ கிரீடமும் உண்டு என்பதை ஆண்டவர் இங்கு காட்டுகிறார். So the Smyrna church was such a wonderful church that received commendation, appreciation, encouragement from the Lord. அதனால் இந்த ஸ்மிர்னா சபை கர்த்தரிடத்திலிருந்து அப்பேற்பட்ட பாராட்டுதலை பெற்ற சபையாக, ஆண்டவர் விரும்புகிற ஒரு சபையாக, அவர்கள் தரித்திரர்களாக இருந்தாலும் நீர் ஐஸ்வர்யமுள்ளவனாயிருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். So the Smyrna church, even though they were in poverty, they were poor materially and financially, yet we find that God appreciates and says, you are rich in faith, rich towards God. அதனால் தேவனிடத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் நாம் என்னவாக இருக்க வேண்டும், அவர் நம்மை பாராட்டுகிற வண்ணமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். So all that matters in our life is we need that kind of appreciation from God, to be faithful to him and to be faithful even unto the point of death, and God to be glorified in our lives. The psalmist says, this God is our God, he will be our guide forever and forever. He will be our guide even unto death. இந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தமிழையும் அதை பாடுகிறோம் பாடலா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்று சொல்லி இந்த தேவன்
நம் தேவன் அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். The actual meaning there is not that he will be our guide even unto death. It's not just death. Death is not the end there. He will be our guide beyond death. There is a deep meaning in that. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்பது மரணம் வரைக்கும் என்பதில் அர்த்தம் இல்லை, மரணத்திற்கும் பிறகு மரணத்திற்கும் அப்பால் என்று சொல்லக்கூடிய அர்த்தமும் உடையதாக இருக்கிறது. That means resurrection. What is beyond death for the believer? What is there beyond death is God himself. மரணத்திற்கு பிறகு மரணத்திற்கு அப்பால் இருக்கிறது யாரு? உயிர்த்தெழுதலும் தேவனுமாக இருக்கிறார். So this God is our God. He will be our guide beyond death, even forever and forever. நித்திய காலமாக நாம் அவரோடு இருக்கும்படியாக, நாம் மரணத்திற்கும் மேலாக மரணத்திற்கும் பிறகாக மரணத்திற்கும் ஜெயித்தவர்களாக உயிர்த்தெழுதலில் அவரோடு இருக்கும்படியாக நம்மை நடத்துகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். To him be all glory, honor and praise. Then the next church, or the third church the Lord addresses, is the church that was at Pergamos. அடுத்ததாக 12வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பெர்கமோ என்ற இடத்துல இருந்த சபைக்குரியது. Unto the angel of the church in Pergamos write, These things says he which hath a sharp sword with two edges. I know thy works, where thou dwell, even where Satan's seat is. And thou hold fast my name, and hast not denied my faith, even in those days when Antipas was my faithful martyr, who was slain among you, where Satan dwells. But I have a few things against thee, because there was there them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Israel, to eat things sacrificed unto idols, and to commit fornication. So hast thou also them that hold the doctrine of Nicolaitans, which thing I hate. Repent, or else I will come unto you quickly, and will fight against them with the sword of my mouth. He that hath an ear, let him hear what the Spirit says unto the churches. To him that overcomes will I give to eat of the hidden manna, and will give him a white stone, and the stone a new name written, which no man knows saving he that receives it. பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்லை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. The third in the series of the Lord's address in Asia Minor was the church that was in the city called Pergamon. மூன்றாவதாக அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஆண்டவருடைய அறிவுரையில் பெர்கமோன் என்று சொல்லப்படுகிற சபை இருந்தது. பெர்கமோன் was still up north of Smyrna, and the church at Pergamon
The Lord says where Satan dwells. சாத்தான் குடியிருக்கிற இடம் என்று பெர்கமோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். According to Greek mythology, Zeus was the king of the gods. கிரேக்க அவர்களுடைய விசுவாசத்தின்படி எத்தனையோ தேவர்கள் அவர்களுக்கு உண்டு. அந்த தேவர்களுக்கெல்லாம் மேலாக ஒரு ராஜாவாக இருந்தவர் ஜெயஸ் என்று சொல்லக்கூடிய தேவன். அது he was considered as a god of the sky. வானங்களுக்கு தேவனாக அவர் எண்ணப்பட்டார். in charge of thunder and lightning. இடி மின்னலுக்கு முழக்கங்களுக்கு தேவனாக. So there the Pergamon temple was dedicated unto this god Zeus. Zeus என்று சொல்லக்கூடிய கிரேக்க தேவனுக்கென்று பெர்கமோன் பட்டணத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டப்பட்டிருந்தது. அதைத்தான் ஆண்டவர் Satan's throne, Satan dwells என்று சொல்கிறார். But it was a mythology, Greek mythology. கிரேக்கர்களுடைய அவர்களுடைய எண்ணங்கள். ஆனால் அங்குதான் சாத்தான் குடியிருக்கிற இடம் என்றும் சாத்தானுடைய சிங்காசனம் என்றும் ஆண்டவர் சொல்கிறார். The city Pergamum was later on it became the Roman capital of the province of Asia. ஆசியா கண்டத்தில் இருக்கிற அந்த ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற பகுதியில் இருந்த எல்லா இடத்திற்கும் அந்த பெர்கமும் தலைநகரமாக இருந்தது ரோமருடைய ஆட்சியில். ஆதலால் அந்நிய தேவர்களை வழிபடுகிறதுல அங்கே இருந்த கோயில் பிரதானமாக இருந்தது. ராயனுக்கு கட்டப்பட்ட இந்த ராயனுக்கு செலுத்த வேண்டிய வழிகளை அவர் செலுத்த வேண்டிய காரியங்களெல்லாம் அவர்கள் செய்யும்படியாக வற்புறுத்தப்பட்டார்கள். The Pergamum altar, there was an altar in Pergamum, very big structure built in the ancient city of Pergamon. பெர்கமோனில் பெரிய ஒரு ஆல்டர் கட்டப்பட்டிருந்தது. அந்த பலிபீடத்தை அந்த பீடத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது. The Pergamon church endured a little martyrdom and sued for peace. They went silent. அவர்களுக்கு உபத்திரவம் வரும்பொழுது இந்த விசுவாசிகள் பெர்கமோ சபையில் இருந்தவர்கள் அவர்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களோடு ஒப்புரவாகும்படியாக சத்தியத்தை சத்தியமாக சொல்லாமல் அவர்கள் சத்தியத்தை விட்டுவிட்டவர்களாக அவர்களோடு ஒப்புரவாகிறவர்களாக இருந்தார்கள். Jesus said that we are the salt of the earth. The salt should not lose its savor lest it becomes useless, right? But these people they had lost their saltiness. They compromised with all the corruption and godlessness or ungodliness of the Pergamon false gods. பெர்கமோனில் காணப்பட்ட பிசாசனுடைய கூட்டத்தினர் அல்லது மற்ற காரியங்களோடு இந்த சபையினரும் சமரசம் செய்கிறவர்களாக ஒத்துப்போகிறவர்களாக இருந்தார்கள். We must know why the Lord is saying so much about Satan dwelling and Satan's throne, and also the martyr, faithful martyr in the church, Antipas, was murdered. அந்திப்பா என்று சொல்லப்பட்டவன் இரத்த சாட்சியாக மரித்ததை குறித்தும் சாத்தானுடைய சிங்காசனம் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்க வேண்டும். Here is a picture of the modern Turkey, but the Pergamon and a few other places are there in the map. You can see German archaeological research projects were undertaken in the region of Turkey, right, in the late part of 19th century. 19வது நூற்றாண்டின் கடைசி பகுதியில் இந்த துருக்கியில் இருக்கிற பல்வேறு இடங்களில் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரர்கள்லாம் அநேக இடங்களில் ஆராய்ச்சிகள் செய்தார்கள். This was the dilapidated or destroyed old building remains
in the city of Pergamum. பெர்கமோம்ல இருந்த ஜயஸ் என்று சொல்லப்பட்ட தேவனுக்கு கட்டப்பட்ட அந்த கோயிலுடைய இடிந்து போன நிலை தூண்கள்லாம் நிற்கிறதை பார்க்கிறோம். German archaeologist by name Carl Humann found it in almost perfect condition even in 18th or 19th century, late 19th century. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் 1800 சிலர வருஷங்களில் அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரர் கால் ஹியூமன் என்று சொல்லப்பட்ட ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர் அங்கெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்து அங்கிருந்த காரியங்கள் எல்லாம் அந்த பெர்கமோன் ஆலயத்தினுடைய காரியங்கள், சாத்தானுடைய பலிபீடம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே அந்த அன்றைக்கு இருந்தது போலவே இருந்ததை பார்த்து 1898 எல்லாவற்றையும் அங்கே இருந்தபடியே எடுத்து பெர்லின் நகருக்கு அனுப்பி வைத்தார். In 1898, this archaeologist saw and he carefully shipped every bit of all the stone from that place of Pergamum in Turkey over to Berlin in Germany. ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் நகரத்துக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். முக்கியமான 2 காரியங்கள். The seat of Satan mentioned in Revelation 2 from Pergamon in Turkey. அங்கே துருக்கியில் பெர்கமோன் பட்டணத்தில் இருந்த சாத்தானின் சிங்காசனம் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த 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 பில்டிங்கையும், அடுத்தது 2வது ஈராக் இருந்த பாபிலோன் நகரத்தில் இஷ்டார் கேட் என்று சொல்லப்படுகிற அந்த வாசலையும் முக்கியமான 2 பகுதிகளாக அவர்கள் எடுத்து பெர்லின் மாநகரத்துக்கு எடுத்து சென்றார்கள். Even today they are in existence, and every day there are hundreds of visitors coming and visiting these places, right? இன்றைக்கும் அவைகள் பெர்லின் மாநகரத்தில் வைக்கப்பட்டு அவைகள் எத்தனையோ தினந்தோறும் வந்து அவர்கள் பார்க்கிற வண்ணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். In 1913, the reconstruction of the seat of Satan was completed in Berlin. அதை அங்கு பெர்லினுக்கு எடுத்து சென்றவர்கள் அதை முழுமையாக அதை வைத்து சீர் செய்து அந்த சாத்தானின் சிங்காசனம் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டடத்தை அந்த முழுமையாக பழுது பார்த்து சரி செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். And then Hitler built a model of the altar of seat of Satan in the city called Nuremberg, from which he made some of his famous speeches. ஹிட்லருக்கு நம்ம எல்லோருக்கும் அறிமுகமானவர். அவர் இந்த சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொல்லப்படுகிறது என்னுடைய மாடல் பிரகாரமாக நரம்பெக் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல வைத்து அங்கிருந்து பிரபலமான அவருடைய அநேக பிரசங்கங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். செய்ததில் முக்கியமானது யூதர்களை எல்லாம் அழிக்கும்படியாக அவர் பேசின பேச்சு. The main important thing from what is said in Nuremberg was the extermination of the Jews. After the end of World War II, the Soviets took the Pergamon altar to Leningrad, 1948. That was the year Israel was reborn as the nation. And then the altar was later returned after about 10 years back to Berlin. 1948 இஸ்ரேல் தேசமாக உருவானது. ஆனால் அந்த வருஷத்தில் அங்கே பெர்கமோன் பீடமானது லெனின்கிராடுக்கு சோவியத் ரஷ்யா மூலமாக எடுத்து செல்லப்பட்டு மறுபடியும் 10 வருஷத்துக்கு பிறகு பெர்லின் மாநகரத்துக்கு திரும்பி வைக்கப்பட்டது. ஸோ யூ கேன் இமேஜின் all those buildings right from Pergamum are taken and it's there in museum in Berlin. This was opened in 1930. Pergamon Museum in Berlin opened in 1930. They are in existence even today. If you happen to go to Berlin, don't miss the chance to visit these places so that you will know what God says in the book of Revelation 2000 years ago are exactly the word of truth. அதனால் இங்கே பெர்லினுக்கு உங்களுக்கு போய் பார்க்கிறதுக்கு, அதாவது பெர்லினுக்கு போவதற்கு
வசதி கிடைக்கும் என்றால் நீங்கள் அங்கே இருக்கிற பெர்கமம் மியூசியத்தை பார்க்காமல் வர வேண்டாம். அதன் மூலமாக அங்கு வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட பெர்கமோன் சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவைகள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். This is the Pergamon Museum in former East Berlin. Even today it is in existence. முன்பு ஈஸ்ட் கிழக்கு பெர்லின் என்று சொல்லப்பட்ட பகுதியில் இப்பொழுதும் இருக்கிற பெர்கமோன் மியூசியம் இவைகள் தான். வருடங்களுக்கு முன்னதாக இருந்த அதை எடுத்து அப்படியே எல்லாவற்றையும் கொண்டு வந்து இங்கு வைத்து இருக்கிறார்கள். ஸோ சேட்டன் இஸ் ஆக்டிவ். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிசாசு கிரியை செய்கிறவனாக அதே பிசாசாகவே இருக்கிறான். He is standing against God, spreading the rumors, spreading lies and persecuting the church. But praise God, he is a defeated foe. தோற்கடிக்கப்பட்டவன் பிசாசு. அவன் மாறாதவனாக அதே தீமையான செயல்களை கிறிஸ்துவனுடைய சபைக்கு விரோதமாக செய்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி. See the buildings there. This is the Pergamon altar. சாத்தானின் பீடம், அவனுடைய சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hitler speaks from Satan's throne. Same model in Nuremberg, calling for the extermination of God's people, God's chosen people, the Jews. Even after 2000 years, Satan is working against God's people, against God's purpose. There are two chosen people of God, the people of Israel and the church of the Lord Jesus Christ. சாத்தான் எதிர்த்திருக்கிற ரெண்டு ஜனக்கூட்டங்கள் உண்டு. ஒன்று இஸ்ரவேல் ஜனத்தினர், இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய சபையினர். And then we find the Ishtar gate. This is about a Pergamon what we have seen, and the second about the Ishtar gate also. The Ishtar gate had picture of 337 demons, Babylonian snake gods. 337 பிசாசுகள் கொண்ட இஷ்டார் கேட். இந்த 337 என்பது எபிரேய கணிதப்படி நரகம் என்பது அர்த்தம். In Hebrew numerology it means hell, right? That's why the Ishtar gate used to be called the gateway to hell. The Germans took this gate from Babylon, rebuilt it in Berlin, where it can be seen even today. இன்றைக்கும் பார்க்கக்கூடிய விதமாக இவைகளை இந்த ஜெர்மனி தேசத்தினர் எடுத்து அவைகளை பெர்லினில் வைத்திருக்கிறார்கள். So it's there again in Berlin, the Ishtar gate. நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று நெபுகத்நேசார் சொல்லக்கூடிய காரியங்கள். So the Lord is speaking about in his address to Pergamon church, Satan's throne, Antipas, the faithful martyr killed, teaching of Balaam, eating food sacrificed to idols, right? Sexual immorality. ஆண்டவர் சாத்தானுடைய சிங்காசனம், அந்திப்பா இரத்த சாட்சியாக மறிக்கப்பட்டது, இவைகளெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். Antipas was the first faithful martyr, martyred in AD 92 by burning in a brazen bull-shaped altar used for worship by the local population. ஒரு மாடை போல, எருது மாடை போல ஒரு பெரிய
வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. இட் வாஸ் அ வெரி பிக் மேட் ஆஃப் brass brazen bull, and inside you can see a figure of Antipas. உள்ள அவருடைய வயிற்றுக்குள்ளாக ஒரு மனிதன் அந்திப்பா கட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். That's how Antipas was killed or martyred, and he died as a faithful martyr for the Lord Jesus Christ. He would not deny his faith, but he stood for the Lord. And the brazen bull was burnt from underneath with the flames. பெரிய கொழுது விட்டு எரிகிற தீயினால் சூடேற்றப்பட்டு அங்கு அந்த வெண்கலம் சூடு ஏற 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 அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷன் துடித்து சாவான். ரைட், திஸ் இஸ் ஹவ் ஆன்டிபாஸ் வாஸ் martyred for his faith in the Lord Jesus Christ. இவ்விதமாகத்தான் அந்திப்பா என்று சொல்லப்படுகிறான். அவனுடைய விசுவாசத்திற்காக இரத்த சாட்சியாக மரித்தான். Right? And in this church, the Lord had such witnessing people prepared to die for their faith. இப்பேற்பட்ட பெர்கமோ சபையில் ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தியில் விசுவாசத்தில் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறவும் நிறைய பேர் இருந்தார்கள் அந்திப்பாவை போல. பட் there were those who were holding the doctrine of Balaam. பேலாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் அங்கிருந்தார்கள். Right? What was the doctrine of Balaam? That takes us back to thousands of years during the time of Moses. மோசேயின் காலத்தில் இருந்த அந்த சம்பவத்திற்கு நம்மை அது எடுத்துச் செல்கிறது. பாலாமனுடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. Balaam was hired by Balak to curse God's people, children of Israel, as they were journeying through the wilderness to possess the land that God had promised them. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வனாந்தரத்தின் மூலமாக வனாந்தரத்தின் வழியாக சென்ற இஸ்ரவேலரை சபிக்கும்படியாக பாலாக் என்பவன் பேலாமை அவன் கூலி பேசி வரவழைத்தவன். And when Balaam was intervened by God and commanded not to curse these people who were already blessed, so he could not prevail over the word of God. Instead of cursing, he could only pronounce the blessing of God upon God's people. அதனால் பேலம் அவர்களை சபிக்கும்படியாக அழைத்து வரப்பட்டாலும் ஆண்டவர் அவனை இடைப்பட்டு அவர்கள் ஏற்கனவே என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் என்பதை வெளிப்படுத்தி அவன் சபிக்க முற்பட்டதை அவனுடைய வாயிலிருந்தே ஆசீர்வாதம் வரும்படியாக தேவன் செய்தார். When Balaam saw that he could not prevail over the word of God, he called Balak and advised him some evil things. He gave him an evil plan by which God's anger will come upon God's people. தேவன் தன்னுடைய ஜனத்தின் மேல் கோபம் உண்டு அவரே அவர்களை தண்டிக்கும்படியாக செய்யக்கூடிய ஒரு ஆலோசனையை பேலேயாம் பாலாக்குக்கு கற்பித்தான். So he said, call the Moabitess people, compromise with them, right? Let them become friends, let them invite them for their feasts and all that, and let them eat things sacrificed to the idols, and thereby these people will lose their holiness, they will lose their sanctity, and let them mingle. Let these people, the Moabites, take the children of Israel, and children of Israel take intermarriage take place. Let intermarriage take place between these two groups, and thereby God will be angry because they have lost their sanctity, and God will punish these people, he said. When he could not directly curse Israel, he gave this kind of evil plan or evil scheme to Balak to do that. தான் இஸ்ரவேலரை சபிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் அவன் கடைசியாக தேவனுடைய கோபாக்கினியே அவர்கள் மேல் வரும்படியாக தேவனே அவர்களுக்கு விரோதமாக செயல்படும்படியாக ஒரு ஆலோசனையை பேலாக்கினிடத்தில் சொன்னான். அதாவது இவர்களுடைய விருந்துக்கெல்லாம் அழைத்து இவர்களுடைய களியாட்டங்களில் ஈடுபடுத்தி இவர்களோடு சமரசம் செய்து அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததெல்லாம் அவர்கள் புசிக்க கொடுத்து அப்படி செய்யும் பொழுது இஸ்ரவேல் மேலே
அவர்களுடைய தேவனுக்கு, இஸ்ரவேல் தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு கோபம் உண்டு. அவரே அவர்களை சங்கரிப்பார், அவரே அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னான். And also invite them so that perform the intermarriage. அவர்களிடத்திலிருந்து பெண் கொள்ளவும், அவர்களுடைய பெண்களை எடுத்துக்கொள்ளவும், அப்படியாக கலப்படம் செய்யும்படியாகவும் ஆலோசனை சொன்னான். So this doctrine of defilement and eating things offered to idols to commit fornication was this satanic strategy that came from the lip of Balaam as an advice to make Israel fall. And what happened subsequently was that when Israel lost its sanctity, lost the word of God, and began to yield to the doctrine of Balaam, then 23,000 people were slain by God's provocation, God's anger over his people, because they lost their sanctity. அவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போனதுனால, ஆண்டவருடைய வார்த்தையை ஞாபகத்தில் வைக்காமல் இந்த மோவாபியரோடு சேர்ந்து அவர்களுடைய இச்சைக்கும் காம விகாரங்களுக்கும் ஈடுபட்டதுனால, விக்கிரகங்களுக்கு படைத்ததெல்லாம் அவர்கள் புசித்ததுனால தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்து 23,000 பேர் மரித்தார்கள், தேவனால் சங்கரிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். God did not leave them, but God punished all those erring people. தேவன் அவர்களை வேண்டாம் என்று உதறி போடவில்லை, ஆனால் அவர்களில் பாவம் செய்தவர்களை தேவன் தண்டிக்கவே தண்டித்தார் என்பதை பார்க்கிறோம். So the Lord is now reminding, after thousands of years ago, what happened thousands of years ago during the time of Moses, God is reminding that incident to the church at Pergamo. பெர்கமோஸில் இருந்த அவருடைய சபைக்கு, கிறிஸ்து இயேசுவினுடைய சபைக்கு, இஸ்ரவேல் சரித்திரத்தில் நடந்த 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அந்த காலங்களெல்லாம் மாறிவிட்டது, ஆனால் சாத்தானுடைய யுக்தி மாறவில்லை. The strategy of the devil has not changed at all, even after thousands and thousands of years. What he did through Balaam those days against the children of Israel, the same thing he is now doing in the city of Pergamum also, through the doctrine of Nicolaitans and other cults. பெர்கமோ சபையில் இருந்த கிறிஸ்தேசுனுடைய பரிசுத்த சபைக்கு, அவர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்கு இப்பொழுது அதே உபதேசத்தை கொண்டு வந்து பிசாசானவன் அப்பொழுது 2000 வருடங்களுக்கு முன்னதாக இஸ்ரவேலில் நடப்பித்த காரியத்தை, அதே துர்பிரயோகத்தை, உபதேசத்தை கொண்டு வந்து இவர்களையும் விழும்படியாக செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். So Satan has not changed his ways at all to calling for people to defile themselves by eating things offered to idols and to commit fornication. Right. So the Lord is warning them, right, to turn away from such things. The Lord is calling. We must also remember that the early church, as it began, as we read in Acts of the Apostles 15 chapter, the council of apostles, they came together when they saw the grace of God in saving the Gentile nations also. They said to the Gentiles, what is given to us in law, you need not observe. You are Gentiles, but you are all saved, brought into the same body of Christ by the Lord. So all you have to do is to stay away from fornication and adultery, and not to eat the things sacrificed to idols, and not to eat anything of blood, and to stay away from blood. இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்தத்திற்கும் நீங்கள் விலகி இருக்கணும், வேசித்தனத்திற்கெல்லாம் விலகி இருக்கணும் என்று விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு நீங்கள் புசிக்கலாகாது, நீங்கள் விலகி இருக்க வேண்டும், இவைகளை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் கிருபையாக ரட்சித்த புறஜாதிகளுக்கு அவர்கள் அப்போஸ்தலர்கள் கட்டளை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், நியாயப்பிரமாணத்தையெல்லாம் அவர்கள் கைக்கொள்ள வேண்டாம் என்றும், இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற விசுவாசத்தில் தொடர்ந்து ஜீவிக்கும்படியாகவும், அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய சரீரங்களையும் இப்படியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கலாகாது, இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு சத்தத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும், காம விகாரத்திற்கு வேசித்தனத்திற்கு அடிமையாகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கட்டளை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம்.
இந்த கட்டளையை தான் அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் எங்கே எல்லாம் போய் புறஜாதிகள் மத்தியில் சபையை நிறுவினாரோ அங்கெல்லாம் இதை அப்போஸ்தலரால் நியமிக்கப்பட்ட இந்த வார்த்தையை கொடுத்து புறஜாதி சபையை நிறுவினார், ஸ்தாபித்தார் என்பதை பார்க்கிறோம். Wherever the Apostle Paul went, whichever among the Gentiles, he brought the same teaching and passed on the commandments for the Gentile churches as ordained by the apostles in Jerusalem. That we read in Acts 16, verses 4 and 5. அப்போஸ்தலர் 16, 4-5 வசனங்களில் வாசிக்கிறோம். The doctrine of Balaam then was seduction by Moabitish women. மோவாபிய ஸ்திரீகளினால அவர்கள் இஸ்ரவேலரை அவர்களுடைய பரிசுத்தத்தை அழிக்கும்படியாக செய்தான். But now it's in the modern way, it's pornography, fornication, living together, LGBT and all the other things. All these things, it's just changed its form, but in essence it's all the same. The seduction and defilement of body and defilement of the soul by sexual immorality. ஆதலால் வேசித்தனம், காமவிகாரம் என்றவைகளெல்லாம் அந்த நாட்களில் இருந்தது என்று சொல்லிவிடக்கூடாது. இவைகளையெல்லாம் சபைக்குள்ளாக கொண்டு வருகிறவனாக முதல் நூற்றாண்டு சபையில், பெர்கமு சபையில் இருந்த பிசாசு இந்த கடைசி நாட்களிலும் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இருக்கிற சபையிலையும் கொண்டு வருகிறான் என்பதை பார்க்கிறோம். உலகளாவிய சபையில் இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் தேவனுடைய கோபாக்கினை வருகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் அப்பேற்பட்டவர்களை விலக்கி போடுகிறார் என்பதையும் பார்க்கிறோம். God removes such people also. So doctrinal purity is very essential. You have some of them that teach hold the doctrine of Nicolaitans, which thing I hate. நான் வெறுக்கிற நிக்கோலாய் உபதேசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Same thing was there in Ephesians also. எபேசு சபையிலும் ஆண்டவர் அவைகளை வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். So this Nicolaitans doctrines, whatever it was there in the first century, அது என்னவாக இருந்திருந்தாலும் சரி, முதல் நூற்றாண்டில் இருந்த இப்பேற்பட்ட உபதேசம் தேவன் வெறுக்கக்கூடியதாக, தேவனுக்கு விரோதமானதாக, விசுவாசிகளுக்கு ஏற்கக்கூடாததாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். So what we understand by that is doctrinal purity is absolutely essential for the church of Jesus Christ till he comes. அவருடைய வருகையிலே காணப்படும் வரைக்கும், அவருடைய வருகை மட்டும் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில் உபதேசம் என்பது சத்திய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவ்வளோ அவசியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ரைட். And then what is necessary is uncompromising spirit. இந்த கெட்ட ஆவிகளை கொண்ட இந்த உலகத்தின் ஆவியோடு ஒத்துப்போகாதபடி கர்த்தருக்கென்று தனியாக நிற்கக்கூடிய ஆவியும் சபைக்கு தேவை. Many churches, they look at the number, the mass gathering, and they think, oh, God is in it. பெரிய கூட்டங்களை பார்த்து கர்த்தர் அதில் இருக்கிறார்னு தவறெண்ணம் கொள்ளுகிறவர்கள் உண்டு. God is never in the majority. God is not in a crowd. God stands alone and he says, whosoever will, let him come. தேவன் தனியாக நின்று அவருடைய வழிக்கென்று யார் வருகிறார்களோ அவர்களெல்லாம் தான் விரும்புகிறார். கூட்டமாக இருக்கிறதுனால அங்கு தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. Because crowd attracts crowd, and there is the compromise of the teachings of God, and there is a compromising spirit that prevails there. சமரசமாக அல்லது ஒத்துப்போகிற ஒரு ஆவியானது கூட்டத்தோடு கூட்டத்தை இணைக்கிறதாக, கூட்டத்தினால் வருகிற ஒரு பெரிய பெயரை சம்பாதித்துக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆனால் தேவன் அப்பேற்பட்ட காரியங்களில் இல்லை என்பதையும் இது போதிக்கிறது. So as we approach, wait for the coming of the Lord, the end times, cults and apostasy will increase more and more. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற இந்த கடைசி நேரத்தில், கடைசி காலத்தில் கள்ள உபதேசங்களும் விசுவாசத்தை விட்டு விலகுகிற போதனைகளும் காரியங்களும் அநேகமாக இருக்கும். Right? The church, the true church of Jesus Christ, called to whatever the number, they are called to remain, even though if they are few, they are called to be faithful to the Lord, uncompromising in spirit. இந்த உலகத்தோடு ஒத்துப்போகாத தனியாக கர்த்தருக்கு நிற்கக்கூடிய பரிசுத்த சபையாக இருக்கும்படியாக அவருடைய சபை அழைக்கப்பட்டு இருக்கிறது. But the Lord is calling to repentance here. He is saying, repent and
renounce the things that you are holding, or else I will come to you and bring the punishment. ஆண்டவர் இங்கு மனம் திரும்பு என்று சொல்கிறார் இந்த பெர்கமோ சபையில் இருக்கிற தவறி போகிறவர்களுக்கு. ரைட், he is calling them to repentance. He is not immediately destroying, he is giving them a chance. மனம் திரும்பும்படியாக தேவன் அழைக்கிறார். இங்கு அவர்கள் உடனே அவர்களை மேலே சங்கரிக்காமல், அவர்களை அழித்து போடாமல், எடுத்து போடாமல் ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார் மனம் திரும்பும்படியாக. What a precious word that is for God calling those who erred, those who had gone away, those who had done wrong things, and to calling them to repentance. கெட்டு போனவர்கள், தவறி போனவர்கள், தவறான பாதையில் போகிற இவர்களுக்கெல்லாம் பெர்கமோ சபையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மனம் திரும்ப வரும்படியாக, சரியான பாதையில் வரும்படியாக, பரிசுத்தத்தில் வரும்படியாக அழைக்கிறார். ஸோ God doesn't destroy immediately. God's judgment doesn't come immediately, but God gives time for one to repent. And praise God, the days of grace are the days of repentance. God calling everyone to repent of his sinful way, of his sinful path, and to come to the knowledge and the sanctity of faith in the Lord Jesus Christ. அதனால் இந்த கடைசி காலங்களிலும் தேவன் ஒவ்வொருவரையும் மனம் திரும்பும்படியாக, தவறான பாதையிலிருந்து வரும்படியாக, கிறிஸ்தேசுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்துக்குள்ளாக வரும்படியாக, மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். The question is, are you eating foods sacrificed to idols? பெர்கமோ சபையில் இருந்தது இதுதான், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படியாக. What happens to eating the things sacrificed to idols? விக்கிரகங்களுக்கு படைத்ததெல்லாம் ஏன் புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவருடைய வார்த்தையில் கட்டளை இருக்கிறது. An idol is nothing, says Paul. விக்கிரகம் என்பது ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். And what is kept before the idol as an offering to the idol of course doesn't eat at all. It has no breath at all. அந்த விக்கிரகத்துக்கு மூச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அதுக்கு முன்பாக வைக்கப்பட்டது அது புசிக்கிறதும் இல்லை. But what is there in an idol? Why God forbids idolatry? It's false. It has no life. The one who is behind that is Satan. He hides himself, sets an image. பிசாசு அதற்கு பிறகு இருக்கிறான். ஒரு உருவத்தை வைத்து பிசாசு தன்னை மறைத்துக் கொள்கிறான். So whoever falls before that idol is indirectly worshipping Satan. This is the Bible truth. ஆதலால் விக்கிரகத்துக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ளுகிறவர்கள், விக்கிரகம் ஒன்றுமில்லை, உயிரில்லாதது, அதனை ஏற்படுத்தின பிசாசு மறைமுகமாக இருக்கிறவனை மறைமுகமாக அவர்கள் வணங்குகிறார்கள், தொழுது கொள்ளுகிறார்கள். So what is offered to the idol is really something that is offered to Satan, and so Satan leads to destruction, death, and that's why a believer should not partake of the things sacrificed to the idols. பிசாசுக்கு இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று சொல்லும்பொழுது விக்கிரகம் ஒன்றுமில்லை, படைக்கப்பட்டது அதற்கு பின்னாடி இருக்கிற பிசாசுக்கு என்று படைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால் பிசாசுக்கு படைக்கப்பட்டதையும் ஒரு பரிசுத்தவான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன் அதில் பங்கெடுப்பதையும் தேவன் விரும்புகிறதில்லை. அவனுடைய பரிசுத்தம் குலைந்து போகிறது. He loses his sanctity, he loses his sanctification, and that's why God said, you shall not be partaker of the Lord's table and also the partaker of the devil's table. அதில் நான் பிசாசனுடைய காரியங்களோடு நாம் பங்கெடுக்கவும் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கவும் இரண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லி விசுவாசிகள் அப்பேற்பட்ட விக்கிரகங்களுக்கு படைத்ததிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். That the believer should not partake of the things sacrificed to the idols. So may we be the people consecrated to the Lord in body, soul and spirit, totally yielded to the Lord, washed in the blood, indwelt by the Holy Spirit, a holy people for this holy God, not only for time but for eternity. அதனால் இந்த பரிசுத்தமான தேவனுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக, அவருக்கு காலத்தில் மட்டுமல்ல நித்திய காலமாக நாம் அவருடையவர்களாக இருக்க, அவருக்கு சேவகம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவருக்கு அதற்கு ஏற்றபடி நாம் ஜீவிப்போம், அதற்கு ஏற்றபடி அவரை மகிமைப்படுத்துவோம். Lord, we want to thank you for the truth hidden so much, and Lord, revealing to us because you are interested in us so much. We want to thank you, Lord, for
your great care and concern. Not only you sacrificed your life for us, but Lord, through the blood you have redeemed us unto yourself. We belong to you, the holy God. We are a holy people. So preserve us in in the holiness that you have extended to us. The Lord, kept by the power of God till you would come again for us. We pray, Lord, that you will sanctify everyone who hears this word. And Lord, give us a spirit of obedience and spirit of understanding to apply these words in our heart and our lives. We pray, Father, in Jesus' precious and lovely name. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் மேருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. Now may the grace, mercy and peace from God the Father, the Son and the Holy Ghost rest and remain with us now and forevermore. Amen. Amen. God bless you all.